Hi students, Unit 8, Exercise 8.2 பார்த்துட்டு இருக்கோம். So அதில் question number 2, given question, the standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 கொடுத்துருக்காங்க. So அப்போ standard deviation and coefficient of the variation ஓட data collectionல 1.2 and 25.6 கொடுத்துருக்காங்க. அப்போ standard deviation ஓட value 1.2 and 25.6 தான் என்னது coefficient of variation ஓட value. Respectively, find the value of mean. So இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீன் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமே, அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் சம்மேஷன் எக்ஸ் பை என் யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினையும் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மீன். ஸோ இது எல்லாம் வரும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் கிவன் வேல்யூஸ். ஸோ கிவன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷார்ட்டா எஸ்டின்னு எழுதிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு டினோட் பண்ணுவோமா? ஸோ அதோட வேல்யூ 1.2 and coefficient of variation. ஸோ அதை நம்ம CV தான் டினோட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ CV ஈக்குவல் டு 25.6. ஸோ இது மட்டும் தான் நம்மளோட கிவன் வேல்யூஸு. இது யூஸ் பண்ணி மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மீன் வேல்யூனா எக்ஸ் பார், இதுதான் தெரியாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த மூணுத்துக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு என்னது? CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ CV வேல்யூ நமக்கு தெரியும் 25.6 ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ 1.2 பை எக்ஸ் பார் தெரியாது. ஸோ அதில் அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு 100. ஸோ எப்பவுமே நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோமோ அதை மட்டும் ஒரு சைட்லையும், பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு சைட்லையும் கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் பார் தானே கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு டினாமினேட்டர்ல இருக்கு, நமக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கணும். ஸோ டிவைட்ல இருக்க எக்ஸ் பார் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிளா மாறிடும். அப்போ மல்டிபிள்ல இருக்க இந்த 25.6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? டிவைடா சேஞ்ச் ஆயிடும். ஸோ 1.2 பை 25.6 இன்ட்டு 100%. ஸோ ஆல்ரெடியே சொல்லியிருக்க லாஸ்ட் ப்ராப்ளம்ல நமக்கு பாயிண்ட் வேல்யூல இருந்தால் கேன்சல் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம்? அந்த வேல்யூஸை டினாமினேட்டர்ல இருக்க டெசிமல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ டினாமினேட்டர்ல இருக்க டெசிமல் நமக்கு 1 பாயிண்ட் தள்ளி தான் இருக்கு. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ண ஆகும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 10 பை 25.6 இன்ட்டு 10 இன்ட்டு 100%. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு, ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பார்ட் இன்டீஜர் பார்ட்டாக மாறிடும். அப்போ 12ன்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 256 மாறிடும் இன்ட்டு 100. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். இது நமக்கு என்ன ஆகும்? 2 டேபிள்லே வரும். 6 2s are 12, 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 3 2s are 6, 6 2s are 12, 4 2s are 8. ஸோ மறுபடியும் 100ஓட கேன்சல் பண்ணுவோம். ஸோ 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 5 2s are 10, 0, 3 2s are 6, 2. மறுபடியும் ஈவன் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. 25 டைம்ஸ் வரும் 50, 32, 1 2 is 2, பேலன்ஸ் 1, 16 நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பாருங்க 3, 25 பை 16 தான் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது எக்ஸ் பார் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 25 பை 16. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு, நான் இதுக்கப்புறம் இங்கே போடுறேன், எனக்கு பிளேஸ் இல்லை. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 3 into 25, 5 3s are 15, balance 1, 3 2s are 6, 6 plus 1 7, 75 by 16 இருக்கு. ஸோ இதுதான் டிவைட் பண்ண போறோம். இப்போ நான் 75 16 டேபிளில் நான் கேன்சல் பண்ணுறேன். 16 டேபிளில் நமக்கு 14 டைம்ஸ் தான் நியரஸ்ட் என்ன வரும்னா 6, அதாவது 4 டைம்ஸ் தான் 64 வரும், 5 டைம்ஸ் தான் 80 வருது. ஸோ அப்போ நமக்கு ஸ்மாலஸ்டாக இருக்கிறது தான் பார்க்கணும். அப்போ 4 டைம்ஸ் தான் பார்க்கணும். 4 டைம்ஸ் தான் என்ன வருது? வேல்யூஸ் நமக்கு 64 வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும்? 1 1. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லை, பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம்? 0 சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் 0 முதல்ல கீழே கொண்டு வாங்க. 110 இருக்கு. ஸோ 110 மீன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் இதான் பார்க்க போறோம். 110 நமக்கு எப்பெல்லாம் வரும் நம்ம செக் பண்ணணும். எனக்கு 5 டைம்ஸ் 18 சொன்னா 6 டைம்ஸ் நமக்கு என்ன வருது பாருங்க 96, 7 டைம்ஸ் 112 வருது. ஸோ நமக்கு 110 இருக்கு. அப்போ நியரஸ்டா நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 6 டைம்ஸ் தான் 96 இருக்கு. ஸோ அப்போ 6 டைம்ஸ் யூஸ் பண்ண போறேன். 6 இன்ட்டு 14 96. ஸோ 96 சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே ஒரு 10, 14 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு டெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணால் 0s கொண்டு வாங்க. 140 இருக்கு. ஸோ 140ன்றது நமக்கு நியரஸ்டாக எது வரும்னா
ஸோ 140க்கு நான் எதற்கு ட்ரை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 8னா எனக்கு 128 வருது, 9னா 144, 10 இன்ட்டு 16 இன்ட்டு 10 நமக்கு என்ன வரும் 160 வரும். ஸோ நமக்கு 140 வந்தால் போகிறோம். ஸோ அப்போ நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிறத எதை யூஸ் பண்ணால் போதும், வேல்யூஸை. 8 தான் நியரஸ்ட் இருக்குது, ஸோ அப்போ 8 தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். 4.68. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் பார் வேல்யூ. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.68. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் எழுதுந்தால் தான் நான் இப்படி இருக்கேன். நீங்கள் ஆர்டராக ஃபஸ்ட் இது, அடுத்து செகண்ட் இது எழுதுங்க, தேர்ட் ஒன் இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேட்டாஸ் ஆர் 15 and 48. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீனும் கோஎஃபிஷியன்ட்டும். லாஸ்ட் கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தாங்க, இதில் மீனும் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ எக்ஸ் 15, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 45. இது யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் இது கிவன் மூணுமே நமக்கு எது ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது சிவி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் a given values x bar mean value is 15 and coefficient of CV value is 48. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிக்மா தான் கண்டுபிடிக்க போகிறோம், தெரியாது. ஸோ சிவி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிவி கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜில் போடணும். இங்கே எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ அதனால தான் எங்களாம் பர்சன்டேஜ் போடலை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாலோ இல்லை எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாலோ நம்ம பர்சன்டேஜ் போடக்கூடாது. சிவி கண்டுபிடிச்சா மட்டும்தான் பர்சன்டேஜ் போடணும், ஏன்னா சிவியோட ஃபார்முலாக்கு தான் இந்த பர்சன்டேஜ். ஸோ சிவி வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 48 ஈக்குவல் டு சிக்மா தெரியாது, ஸோ அதே வச்சுருக்கேன் எக்ஸ் பார் 15 இன்ட்டு 100%. ஸோ சிக்மா கண்டுபிடிக்க வேண்டியது நியூமரேட்டரில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ பேலன்ஸ் வேல்யூலாம் இந்த பக்கம் கொண்டு போவோம். 48 டினாமினேட்டரில் இருக்க 50 இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டரில் வரும், நியூமரேட்டரில் இருக்க 100 இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும், ஈக்குவல் டு சிக்மா. ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் இந்த 3 டைம்ஸ் வரும், 5 டேபிளில் 2 zeros வரும். ஸோ இது ரெண்டு ஈவன் நம்பராக இருக்குது, 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 10 2s are 20, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணுறேன், 5 டைம்ஸ் இது என்ன வரும் 12 டைம்ஸ்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள், கேன்சல் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸை எழுதிப்போம். அப்போ என்ன இருக்குது நமக்கு, சிக்மா ஈக்குவல் டு, ஸோ எந்த சைடில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, வேல்யூஸ் நான் ஆன்சர் இருந்தாலும் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். சிக்மா ஈக்குவல் டு 12 இன்ட்டு 3 இந்த சைடில் பேலன்ஸ் இருக்குது பை 5. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6, 1 3 is 3 by 5. ஸோ 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 36 5 டேபிள், 7 5s are 35, பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு 0 10, அப்போ நமக்கு எப்போ வரும் 2 5s are 10. ஸோ 0 வந்துடுச்சு, 7.2. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7.2. So next question, fourth question, given values if n equal to 5, x bar equal to 6, summation x bar equal to 765, then calculate the coefficient of variation. So நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, coefficient of variation. coefficient of variation கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலாக்கு என்னெல்லாம் தேவை, x bar சிக்மா தேவை. நமக்கு x bar மட்டும்தான் இருக்குது, அப்போ சிக்மா தெரியல. ஸோ சிக்மா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்காக தான் இந்த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வெறும் சம்மேஷன் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன நினச்சிருப்பேன்னா அது மீன்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்போது நம்ம எப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் மெத்தடில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க நமக்கு சிக்மா தேவை. ஸோ அப்போ நம்ம என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம், டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலாக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அதை தான் யூஸ் பண்ணணும்னா இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் வரும், டைரக்ட் மெத்தடில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க. n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 மீன் தான் அது. நெக்ஸ்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765. ஸோ இப்போ சிக்மாவை கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை. இந்த ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் டைரக்ட் மெத்தடில் மட்டும் வருன்றதால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 765 பை என் வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் என்னது ஃபார்முலா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் தானே மீன் வேல்யூ. ஏன்னா நமக்கு இதுக்கு வேல்யூ இல்லை சம்மேஷன் எக்ஸுக்கு, இது ஹோல் ஸ்கொயர், இது ஒரு சர்டன் எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தனியாக இருக்குது, இது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு இந்த வேல்யூஸை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதிலாக
6ன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் 6 ஸ்கொயர். ஸோ இது என்ன பண்ணுங்கள் 5 டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணுவோம். 765 by pi 1 pi is pi 1 pi is pi balance 2 5 5s are 25 balance 1 3 5s are 15. ஸோ 153 minus 36 இருக்கு 6 6 are 36. ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள் 153 36. ஸோ 13 borrow பண்ணுங்கள் பக்கத்தில் என்ன மாறிட்டு 4 சேஞ்ச் ஆகிடும். 13ல் 6% நமக்கு என்ன வரும் 7 வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு 4ல் 3% 1 நெக்ஸ்ட் ஒரு 1 இருக்குது 1. ஸோ 117. ஸோ 117ன்றது ஒரு ஸ்கொயர் வேல்யூஸா இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும் லாங் டிவிஷன் கண்டுபிடிச்சி தான் போட போகிறோம். 117. ஸோ 2 வேல்யூஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் 2 வேல்யூஸை பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டில் தான் நம்ம பார் போடணும். இங்கே பார் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 வேல்யூஸாக தான் பார் போடணும் ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இங்கே 1 தானே இருக்கப்போ 1 1s are 1 தான். சப்ராக்ட் பண்ணுங்கள் 0 வந்துடும். நெக்ஸ்ட் 2 வேல்யூஸை கொண்டு வரோம் 17. இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 2 is 2. ஸோ இப்போ கவனிங்க இந்த பக்கத்தில் நான் 21ன்னு போட்டால் கூட அது பக்கத்தில் 1 போடும் 21ன்னு ஆன்சர் வரும். ஆனால் இங்கே இருக்கிறது 17 தான் இருக்குது. ஸோ வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம அடுத்த 2 வேல்யூஸை கீழே கொண்டு வரணும். ஸோ அடுத்த 2 வேல்யூஸ் கொண்டு வரணும். நமக்கு வேல்யூஸு இங்கே 0 இருக்குன்னா நிறைய 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாயிண்ட் இதுக்கப்புறம் நம்ம வச்சுப்போம். ஸோ வைக்கும் போது என்ன ஆகுனா அடுத்து 2 வேல்யூஸ் தான் கொண்டு வரணும். ஸோ அப்படி நம்ம ஏதாவது ஒரு டெசிமலை ஆல்ரெடி இறக்கிட்டோம் திருப்பி நம்ம 2 zeros கீழே கொண்டு வரணும்னு ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் மேலே 1 0 சேர்த்துக்கணும். என்ன பண்ணணும் மேலே 1 0 சேர்த்துக்கணும். சப்போஸ் இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அது 10 10s are 100 கூட எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. 117 10 10s are 100 by. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு வேல்யூஸ் இருக்கும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 20 வரும். சப்ராக்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது 17. இதுக்கப்புறம் வேல்யூஸில் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். ஒரு டெசிமல் வேல்யூஸை கீழே கொண்டு வரேன் 2 zeros என்ன ஆகும் வேல்யூஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூஸ் பக்கத்தில் 1 போடணுமா 2 போடணுமான்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஸோ நியரஸ்ட்டாக நான் வந்து 8 முதல்ல பார்த்துருக்கேன் 1646 வருது. 9 கொடுத்தா 1881 வருது. ஸோ அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணோம் 8 தான் யூஸ் பண்ணணும். 1646. ஸோ சப்ராக்ட் பண்ண இது என்ன ஆகும் 10ஆக சேஞ்ச் ஆகிடும். இங்கே வாங்கினா இதுவும் 10ஆக இருக்கும். இது பக்கத்தில் வரணும் தான் இது 9 ஆகிருக்கும். இது 6ஆக சேஞ்ச் ஆகிருக்கும். 10ல் 6% நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் 4. 9ல் 4னா 5. 6ல் 6% நமக்கு என்னது zeros. இது 0 தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது 54 இருக்குது. இதுக்கப்புறமா வேல்யூஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கணும் வேல்யூஸை பாயிண்டில் இன்னொரு வேல்யூஸை கீழே கொண்டு வரணும். நம்ம சிக்மா கண்டுபிடிக்கல ஜென்ரலாக இந்த 1 பாயிண்ட் வேல்யூஸ் கூட போதும் நமக்கு 10.8. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்மா ஈக்குவல் டு 10.8. ஸோ கொஷினை என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ சிக்மா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 10.5. எக்ஸ் பார் பாருங்கள் 6 இன்ட்டு 100%. ஸோ ஒரு பாயிண்ட் வேல்யூ இருக்குது இது மாதிரி தான் நமக்கு மல்டிபிள் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஒன்லி இந்த வேல்யூஸ் மட்டும் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணி இன்னொரு வேல்யூ டிவைடில் வரும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும் 10.8 இன்ட்டு 10 6 இன்ட்டு 10 இன்ட்டு 100%. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணுங்கள் 108/60 சேஞ்ச் ஆகிடும் இன்ட்டு 100. 1 zeros 1 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 3 times வரும். இங்கே என்ன ஆகும் 5 times வரும். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். 1 3 is 3. 3 3s are 9. பேலன்ஸ் 1. 6 3s are 18. பேலன்ஸ் 36 இன்ட்டு 5 தான் நமக்கு இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 36 இன்ட்டு 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s are 30. பேலன்ஸ் 3 இருக்கும். 5 3s are 15. 15 + 3 is 18 வரும். ஸோ சிவி வேல்யூ இஸ் 180. Homework problem. If the coefficient of variation of a collection of data is 57. So coefficient of variation data என்ன கொடுத்துட்டாங்கன்னா 57. அப்போ CV value 57.
and its standard deviation is 6.84. ஷார்ட்டாக அதான் எஸ்டி இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 6.84. ஃபைண்ட் த மீன். எக்ஸ் பார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.